ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படம் தான் அச்சமின்றி. இந்த படத்தோட நேர்காணல்ல இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் அஸ்வின் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட சில விஷயங்களை இப்ப கேட்கலாம். போன என்ன படத்துக்கு நான் பண்ணியிருந்தேன் சார் படத்தில். அவரோட மேக்கிங் ஸ்டைல் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ளஸ் ஒரு ஒரு கேரக்டர் எடுத்தாலுமே ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணுவார். அதை சின்ன ரெஜிஸ்டர் பண்ணுவார் சீக்கிரமாக. ஒரு வித்தியாசமாக கெட்டப் கொடுத்து நான் இந்த மாதிரியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போன என்ன படத்தில் பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸாக பண்ணியிருக்கிறாங்க அச்சமின்றியில். எப்படி கம்மிட்டாங்கன்னா நானே போன படத்தில் தான் இந்த நான் வழிகட்டாமல் படத்தில் நான் பண்ணுவேன் சார், தெரியாது நீ கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். அப்போ சொன்னால் நீ உடம்பை குறைக்க முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்டார். சரிங்க சார், என்ன என்ன கேரக்டர் எதுன்னே தெரியாது எனக்கு. அப்போ சொல்லுவோடனே நான் சொன்னேன் ஓகே சார் குறைச்சேன் காட்டுறேன். குறைச்சேன். சரி ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸை காமிச்சாங்க, ஷூட்டாச்சான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கூட எனக்கு தெரில கமிட் ஆனா இல்லையான்னு கூட. லைக் ஷூட்டிங் ஒரு 15 days மட்டும் தான் கூப்பிட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அப்படிலாம் நானே கேட்டு வாங்கி கமிட் பண்ணேன் இந்த படம். ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ ஒரு பர்டிகுலராக பயங்கரமாக பேசப்படும். ஏன்னா அதான் டேரக்டர் சொன்னார், அதாவது உள்ள நீ காமெடி பண்ணியிருந்தேன், அதை தாண்டி குணச்சித்திர வேடமாக மாறத்துக்கான ஒரு இந்த படம் கண்டிப்பாக உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார். விஜய்க்கு நான் வந்து இதில் வந்து ஒரு ஏரியா ஃப்ரெண்டாக இருப்பேன். ஆனால் நான் ஃபுல்லாக த்ரூ ட்ராவல் வந்து கனியானன் கூட நான் ட்ராவல் பண்ணுவேன். ஜீப் டிரைவர். ஸோ காசு கொடுத்து நான் பேசிக்காக போலீஸை சேர்ந்துருப்பேன் நான். அவர் காலைல ஜாக்கிங்லாம் போவார். சொல்லுவேன் என்னடா தம்பி இவ்வளோ தப்பு வச்சுக்கிறேன். இல்லை சார் நானே காசு கொடுத்து சேர்ந்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நானும் கனியானன் கூட தான் நிறையா ட்ராவல். விஜய் வந்து எனக்கு ஏரியா ஃப்ரெண்டு மாதிரி இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டட், அதாவது வெரி வெரி டவுன் டு நேஷ்னல் அவார்டு வின்னர் அந்த ஒரு இதே இல்லாமல், அந்த ஒரு எதுவுமே இல்லாமல் அவர்லாம் அசால்ட்டு பண்ணுற டைலாக்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சொதப்போம் அவங்க பெரிய பெரிய டைலாக்லாம். ஸோ என் கூட உட்காந்து ரிகர்ஸ் எல்லாம் பண்ணுவார். பேசி பேசி அவர் கூடயும் பார்ப்பார், என் கூடயும் பார்ப்பார். ஸோ அதெல்லாம் அவருக்கு அவசியமே இல்லை. பட் என் கூட ஆனால் வந்து உட்காந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இப்படி பேசலாம் அப்படி பேசலாம், இன்னும் கொஞ்சம் சவுண்டை குறைச்சி கூட தம்பி நீ போலீஸாக பண்ணுற ஞாபகம் வச்சுக்கோ, செட்டில்னஸ் தேவை. ஸோ அப்படிலாம் சொல்லி இவரும் சொல்லுவார், ராஜா பாண்டி சாரும் சொல்லுவார், அவரும் சொல்லுவாங்க. சென்ஸு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. சோஷியல் த்ரில்லர் இது. பொலிட்டிக்கல் த்ரில்லர்னு சொல்லுவோம், சோஷியல் த்ரில்லர் நம்ம சொல்லலாம். ஏன்னா கல்வி சம்மந்தப்பட்டது. அதுவே கல்வினா அதுவே இருக்காது. லைக் லாஸ்ட் 50 minutes சரண்யா மேடமும் ரோஹிணி மேடமும் கலக்கியே எடுத்திருப்பாங்க. அது வந்து சரண்யா மேடமுக்கு இவ்வளோ இந்த படத்தில் பெரிய பேர் கிடைக்கும். ஆனால் அம்மா அம்மான்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ தாண்டி அந்த வேற ஒரு 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 பரிமாணத்துக்கு போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பெரிய படமாக உங்களுக்கு இருக்கும். 120 ரூபா கொடுத்து படம் பார்த்துட்டு ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் தாராளமாக நீங்கள் வந்து இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பேஸ் த்ரில்லர். அடுத்து என்ன ஒரு எங்கேஜிங்காக இருக்கும். ஐயோ ஓகே நெக்ஸ்ட்னு இன்டர்வல் வந்துடும். இன்டர்வல் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 50 minutes தான் அந்த ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. ஸோ தைரியமாக இந்த படம் பார்க்கலாம். போர் அடிக்காமல் ஒரு ஃபாஸ்ட் பேஸ் த்ரில்லர் கண்டிப்பாக இந்த படம். இந்த படத்துடைய ஹீரோயின் ஸ்ருஷ்டி டாங்கே அவங்க இந்த படத்தை பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். வணக்கம் நியூஸ் 7 வியூவர்ஸ், நான் சுஷ்டி டாங்கே பேசுகிறேன். அச்சமின்றி 30th டிசம்பருக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்துக்கு என்னோடய கேரக்டர் நான் எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் ரொம்ப இன்னசென்ட்டாக பொண்ணு. அண்ட் ஒரு கதையில் என்னோடய கேரக்டர் ரொம்ப முக்கியமான இருக்குது. பிகாஸ் எல்லாருமே ஆக்சுவலி நான் மட்டும் இல்லை, ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த படத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் டைரக்டர் சார் ராஜ்பாண்டி சார் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் நிஜமாவே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ் விச் ஐ ஹவ் ஒர்க்ட் வித். ஸோ நீங்கள் இப்போ கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ. இந்த படத்துடைய டைரக்டர் ராஜபாண்டி இந்த படத்தை பற்றி என்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அச்சமின்றி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர். ஒரு ஆரம்பத்தில் வந்து எங்கேயோ ஆரம்பித்து அதை நோக்கி போகிற புள்ளி வந்து கடைசியாக ஒரு விவாதத்தில் வந்து முடியும். அந்த விவாதம் வந்து கல்வித்துறையில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகள், குறைபாடுகள், இன்ஜஸ்டிஸ், ஒரு பொதுவான ஒரு கல்வி இல்லாதது, இதை பற்றி பேசுகிறதா அந்த விவாதம். இந்த படம் த்ரில்லர் பேஸ்டுன்னு சொன்னால், அதாவது முதல் சீன்லேருந்தே ஒரு கல்வி பிரச்சனையை கொண்டு போகாமல் அதுக்கு பிரச்சனையினுடைய வேற எங்கேயோ ஆரம்பித்து அந்த பிரச்சனை வந்து கல்விக்குள்ளே வந்து முடியுது. ஸோ எண்டில் வந்து நடக்கிற ஒரு 15 நிமிஷம் படத்துடைய விஷயம் வந்து வேறு மாதிரியான ஒரு படம். இந்த படத்தில் விஜய் வசந்த் ஒரு பிக் பேக்கெட்டாக நடிச்சிருக்காரு. கொஞ்சம் இதில் ஆக்ஷன் சீன்ஸ் அதை விட போன படத்தை விட நிறைய வரதுனால ஒரு ஆக்ரோஷம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி கொஞ்சம் லேசாக முடி வளர்த்துட்டு மீசையெல்லாம் வச்சுட்டு அந்த லுக் கொண்டு வந்தோம். கண்டிப்பாக சரண்யா பொண்ணுன்னு அம்மாவே நடிச்சுட்டு இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய நடிப்பு கேரியரில் வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். முதல்ல பண்ணும்போது கதை சொல்லும்போது அவங்க ஒத்துக்கலை. எனக்கு என்ன யார் வேணால் அதை பண்ணலாம், பட் இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ணும்போது தான் அந்த கேரக்டரினுடைய வித்தியாசம் தெரியும், ஒரு பெர்ஃபார்மன்ஸோட அடுத்த லெவல் தெரியும். ஸோ அதுக்கு நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ண வச்சேன். செட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் கூடவே இருந்து சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸு கூட அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றா சொல்லி அவங்கள வேறு ஒரு விதமாக மோல்ட் பண்ணிடும். எஜுகேஷன், கல்விங்கிறது வந்து ஒரு எங்கேயோ தனியாக ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும்
அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது கூட ஒரு கனெக்ட் ஆகிருப்போம். ஸோ உங்களுடைய இதில் வந்து நம்மெல்லாம் சேர்ந்து யாராவது ஒருத்தர் நம்மள இந்த கேள்வி கேட்கக்கூடாதாங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. அதை ஒரு விவாதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். பட் அதுக்காக வந்து நிச்சயமாக உங்களை என்டர்டெயின்மெண்ட்லேருந்து அது கொஞ்சம் கூட அது மிஸ் ஆகாது. ஏன்னா பிகினிங்லேருந்தே அடுத்து என்னன்னு போய் கடைசியில் நாங்கள் வைக்கிற சில கேள்விகள், அதை நீங்கள் படம் பார்த்துட்டு ஒரு 5 செகண்ட் யோசிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல பேச வேண்டாம், போராட வேண்டாம், ஏதாவது ஒரு விதமாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே சந்தோஷம்.